வணக்கம். 3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்திய திரையுலகை உலுக்கிய ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்து எதுவும் தெரியாது. சென்னையில் நடிகர் ரஜினிகாந்த் பேட்டி. தொடர்ந்து தமிழ் திரையுலகுக்கும் ஹேமா கமிட்டி அமைக்க சொல்லி நிறைய பேர் வலியுறுத்துறாங்க. ஹேமா கமிட்டி மலையாளம் எனக்கு தெரியாதுங்க, அதை பத்தி தெரியாது, சாரி. வேட்டையன் படத்திற்காக கங்குவாவின் ரிலீஸ் தேதியை தள்ளி வைத்த சூர்யாவின் அன்புக்கும் பாசத்திற்கும் நன்றி. சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்துவதற்கு வாழ்த்துக்கள் என்றும் ரஜினிகாந்த் பேட்டி. மூத்த நடிகர்களுக்கு ஃபர்ஸ்ட் இடம் கொடுக்கணும், அதனால எங்க படத்தை தள்ளி வைக்கணும். அன்புக்கு பாசத்துக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கார் பந்தயம் நடைபெறுது, எப்படி பாக்குறீங்க சார்? வாழ்த்துக்கள். பார்க்க வரீங்களா? வாழ்த்துக்கள். தமிழ் திரையுலகில் பாலியல் தொல்லை குறித்த புகார்கள் இல்லை. ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்து மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்டதால் செய்தியாளரிடம் டென்ஷனான நடிகர் ஜீவா. தமிழ் இண்டஸ்ட்ரியில மட்டும் இல்லாம கேரளா இண்டஸ்ட்ரியில இந்த ஹேமா கமிட்டியில வந்து பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கு. இதுக்கு ராதிகா மேடம் அவங்களும் வந்து பதில் வச்சிருக்காங்க சார். திரும்ப பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, நான் பதில் சொல்லிட்டேன். மலையாள உலகில் அதிகார மையம் என்று எதுவும் இல்லை என நடிகர் மம்முட்டி பேஸ்புக்கில் விளக்கம். ஹேமா கமிட்டி அறிக்கையை வரவேற்பதாகவும் புகார்கள் பற்றி காவல்துறை விசாரிக்கும் நிலையில் தண்டனையை நீதிமன்றமே முடிவு செய்யட்டும் என்றும் பதிவு. தான் எங்கேயும் ஓடி ஒளியவில்லை என மலையாள நடிகர் சங்க முன்னாள் தலைவர் மோகன்லால் பேச்சு. ஹேமா கமிட்டி குறிப்பிட்டுள்ள பவர் குரூப்புக்கும் தனக்கும் தொடர்பில்லை என்றும் முதல் முறையாக விளக்கம். ഇങ്ങനെ ഒരു സംഭവം മലയാള സിനിമയിൽ നടന്നു. മോഹൻലാൽ എവിടെയായിരുന്നു? ഒളിച്ചോടിപ്പോയെന്നൊക്കെ പറഞ്ഞു. ഞാൻ ഒരിടത്തേക്ക് ഒളിച്ചോടിപ്പോയിട്ടില്ല. தன் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகள் தவறானவை என நடிகர் ஜெயசூர்யா விளக்கம். சட்ட ரீதியாக எதிர்கொள்ள இருப்பதாகவும் சமூக வலைதளத்தில் பதிவு. செங்கல்பட்டில் 400 கோடி ரூபாயில் தொழிற்சாலை அமைக்க ஓமியம் நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம். சான் பிரான்சிஸ்கோவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. தமிழ்நாட்டில் அமெரிக்க நிறுவனங்கள் முதலீடு செய்ய வெளிநாடு வாழ் தமிழர்கள் வலியுறுத்த வேண்டும். சான் பிரான்சிஸ்கோவில் புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரை. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்க இந்திய வம்சாவளி மக்களும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய அமெரிக்க நிறுவனங்களை தூண்டணும்னு உங்களை உரிமையோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஃபார்முலா 4 கார் பந்தயத்தின் 2வது நாளான இன்று பயிற்சி போட்டிகள் விறுவிறுப்பு. பிரதான ரேஸ் தீவு திடலில் பகுதியில் இரவில் நடப்பதால் எகிரும் எதிர்பார்ப்பு. ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை காண குவியும் திரைப்பிரபலங்கள். நடிகர்கள் நாக சைத்தன்யா, அர்ஜுன் கபூர், ஜான் ஆப்ரஹாம், முன்னாள் கிரிக்கெட் வீரர் சௌரவ் கங்குலி உள்ளிட்டோர் சென்னைக்கு வருகை. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க காவல்துறையை பயன்படுத்தாமல் கார் பந்தயத்திற்கு பாதுகாப்பு கொடுக்க அனுப்புவதா? ஃபார்முலா 4 கார் பந்தயம் தேவையா என்றும் ஜெயக்குமார் விமர்சனம். ஒரு முழுமையான அளவுக்கு ஒரு மனித சக்தி ஒரு திருடனை பிடிக்கிறது, சட்ட ஒழுங்கை பராமரிக்கிறது, இதில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் முழுக்க பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு தேவையில்லாத ஃபார்முலா 4க்கு வந்து ஒட்டுமொத்த போலீஸ் அனுப்பிச்சு இன்னைக்கு வந்து காவல்துறை ஒரு பக்கம். தாங்கள் தனி நாடு கேட்கவில்லை, இந்த நாடே தன்னுடையதுதான். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. நாங்கள் தனி நாடு கையில, ஏன் கையில இந்த நாடே என்னது, அதை நீங்க நல்லா விளங்கின தம்பி. நாங்க செதற்காய தேங்காயை உடைச்சி சில்லு எடுத்து கடிக்கிற பயிலுன்னு நினைக்காத, மொத்த தேங்காயும் என்னது.
இந்தியா எந்நாடு, பாரத நாடே பைந்தமிழர் நாடு என்பதை இனி வரும் தலைமுறையின முழக்கத்தை முன்வைக்கணும். நாங்கள் ஆந்திர பிரதேசம், தெலங்கானா மாநிலங்களில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு. குடியிருப்புகளையும் மழைநீர் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. 8 பேர் உயிரிழந்ததாக தகவல். தெலங்கானாவின் வாரங்கல் மாவட்டத்தில் வெள்ளத்தில் சிக்கிய பேருந்தில் இருந்த 45 பயணிகள் பத்திரமாக மீட்பு. ஆந்திராவில் வெள்ளம் பாயும் ஆற்றின் அருகே தரைப்பாலத்தை கடக்க முயன்றவர் அடித்துச் செல்லப்பட்டதால் பரபரப்பு. சுங்க கட்டணத்தை உயர்த்தினாலும் சாலைகள் மிக மோசமாக இருப்பதாக வாகன ஓட்டிகள் கருத்து. செங்கல்பட்டை தாண்டி பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்ப டேமேஜாகவே இருக்கிறது, பள்ளமேடாக இருக்குது. இதுக்கு கட்டணமும் உயர்த்திருக்கிறாங்க. அதுக்கான விஷயத்தை கேட்டால் நீங்கள் எங்ககிட்ட கேட்காதீங்க, 10:33 ஃபோன் பண்ணி கேளுங்க, நீங்கள் எங்களை கேட்காதீங்கன்றாங்க. அப்புறம் அவங்க நம்ம கேட்காத யார்கிட்ட கேட்க முடியும் இந்த விஷயத்தை. அடிப்படை வசதிகள் இல்லாததால் மதுரை எலியார்பத்தி சுங்கச்சாவடியில் பழைய கட்டணமே தொடர்கிறது. ஆளுநரை சந்தித்து வாழ்த்து பெற்றார் தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் H. ராஜா. செந்தில் பாலாஜி மீதான நடவடிக்கைக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்தது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பேட்டி. செப்டம்பர் 17ஆம் தேதியில் நடக்கும் திமுக முப்பெரும் விழாவையொட்டி விருதுகள் அறிவிப்பு. பாப்பம்மாளுக்கு பெரியார் விருது, எஸ். ஜெகத் ரட்சகனுக்கு கலைஞர் விருது வழங்கப்படுகிறது. ஹேமா கமிட்டி குறித்து தனக்கு தெரியாது என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேட்டையன் படத்திற்கு வழிவிட்ட சூர்யாவுக்கு நன்றி என்றும் கூறினார். படம் ரிலீஸ் ஆகுது, எப்படி பாக்குறீங்க? மூத்த நடிகர்களுக்கு ஃபர்ஸ்ட் இடம் கொடுக்கணும், அதனால எங்க படத்தை தள்ளி வைக்கணும். அவருடைய அன்புக்கு பாசத்துக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து தமிழ் திரையுலகுக்கும் ஹேமா கமிட்டி அமைக்க சொல்லி நிறைய பேர் வலியுறுத்துறாங்க. ஹேமா கமிட்டி மலையாளம் எனக்கு தெரியாதுங்க, அதை பத்தி தெரியாது, சாரி. கூலி பணம் எப்படி சார் போயிட்டு? நல்லா போயிட்டு கார் பந்தயம் நடைபெறுது, எப்படி பாக்குறீங்க இது? வாழ்த்துக்கள். பார்க்க வரீங்களா? வாழ்த்துக்கள். கார் பந்தயம் பார்க்க வரீங்களா? தேனியில் துணிக்கடை திறப்பு விழாவிற்கு வந்த நடிகர் ஜீவா அறிவு இருக்கா என்று கேட்டதால் செய்தியாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தேனி மதுரை சாலையில் புதிதாக ஜவுளிக்கடை திறக்கப்பட்டது. இந்த விழாவிற்கு வந்த நடிகர் ஜீவாவிடம் கேரளாவில் பூதாகரமாகி வரும் நடிகைகள் பாலியல் புகார் தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அவர், கேரளாவைப் போல தமிழ் திரையுலகில் பாலியல் சர்ச்சை இல்லை என்றும் இந்த கேள்விக்கு ஏற்கனவே தான் பதிலளித்திருப்பதாகவும் கூறினார். மேலும் நல்ல நிகழ்விற்கு வந்த தன்னிடம் இதுபோன்ற அபசகுணமான கேள்விகளை கேட்க வேண்டாம் என கூறினார். நடிகர் என்பதால் தான் ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்து கேள்வி கேட்டோம் என்று செய்தியாளர் கூறியதற்கு கோபமடைந்த நடிகர் ஜீவா, திரும்ப திரும்ப பதில் சொல்ல முடியாது, உனக்கு அறிவு இருக்கா என ஒருமையில் பேசினார். சென்னையில் நடைபெற்று வரும் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தின் தகுதிச் சுற்று போட்டிகளை பொதுமக்கள் திரளானோர் ஆர்வமுடன் கண்டு ரசித்து வருகின்றனர். தெற்காசியாவிலேயே முதல் முறையாக சென்னையில் இரவு நேரத்தில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்தப்படுகிறது. இதன்படி தீவுத்திடலை சுற்றியுள்ள பகுதியில் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக FIA-விடம் அனுமதி பெற தாமதமானது. பின்னர் FIA முதற்கட்ட அனுமதி கொடுத்த நிலையில் கார் பந்தயத்தின் பயிற்சி போட்டிகள் மட்டுமே நேற்று நடைபெற்றன. இந்த நிலையில் இரண்டாவது நாளான இன்று கார் பந்தயத்தின் தகுதிச் சுற்று மற்றும் அடுத்தடுத்த சுற்று போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. காலை 11:55 மணி முதல் தகுதிச் சுற்று போட்டிகள் நடைபெற்ற நிலையில் தீவுத்திடல் சாலைகளில் மின்னல் வேகத்தில் கார்கள் சீறி பாய்ந்தன.
பந்தயத்தை பார்த்து ரசிப்பதற்காக பல்வேறு பகுதிகளிலிருந்து சினிமா பிரபலங்கள் சென்னை வந்துள்ளனர். பாலிவுட் நடிகர்கள் அர்ஜுன் கபூர், ஜான் ஆப்ரஹாம், தெலுங்கு நடிகர் நாக சைத்தன்யா, நடிகை த்ரிஷா ஆகியோர் சென்னை வந்துள்ளனர். இதேபோல இந்திய கிரிக்கெட் வாரிய முன்னாள் தலைவர் சௌரவ் கங்குலியும் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை பார்ப்பதற்காக சென்னை வந்துள்ளார். மாலை 3:30 மணிக்கு மேல் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தின் பிரதான போட்டிகள் நடைபெறும் நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் நடைபெறுவது கார் பந்தயமா அல்லது நாய் பந்தயமா என தெரியவில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவல்துறையை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க பயன்படுத்தாமல் கார் பந்தயத்திற்கு பாதுகாப்பு கொடுக்க அனுப்புவதா என்றும் சாடினார். 48 கோடி ரூபாய் செலவு பண்ணுச்சு. அந்த 48 கோடி ரூபாய் இந்த கார் ஃபார்முலா 4 ரேஸ் நடத்துகிற நிறுவனம் திருப்பி